Hello everyone, welcome to our channel Electronics and Engineering Views. So today நம்ம என்ன பார்க்க போறோம்னா Cல ஒரு சிம்பிளான ப்ரோக்ராமை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், அது எதை இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் இன்னைக்கு என்ன கம்பைலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆன்லைன்ல இருக்க ஜிடிபி அப்படின்ற கம்பைலர் தான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு எந்த கம்பைலர் கம்ஃபர்டபுளா இருக்கோ, டர்போ ஆகட்டும் இல்ல ப்ரோக்ராமர்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு எந்த கம்பைலர் கம்ஃபர்ட்டா இருக்கோ நீங்க அதையே யூஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஜிடிபி அப்படின்ற கம்பைலர் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்டே உங்களுக்காக ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வியூஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் தான் நான் போட்டு உங்களுக்கு அவுட்புட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ பிளாக் வித் ஒயிட் கலர்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நம்ம ஒவ்வொரு லைனும் எதை இண்டிகேட் பண்ணுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னா ஆஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன். இந்த லைனோட மீனிங் என்னன்னா ஹெடர் ஃபைல்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஹெடர் ஃபைல் அப்படின்றது என்னன்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெடர் ஃபைலுக்கு கீழே தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒரு அவுட்புட்ல எனக்கு ஒரு வேர்டையோ இல்லை ஒரு நம்பரையோ பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு பிரிண்ட் அப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி யூசர்ஸ் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்கேன்எஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் அப் அப்படின்ற கீவேர்டையும், யூசர்ஸ் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்குறதுக்கு ஸ்கேன்எஃப் அப்படின்ற கீவேர்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பிரிண்ட் அப் ஸ்கேன்எஃப் இந்த ரெண்டு கீவேர்டுமே எந்த ஹெடர் ஃபைலுக்கு கீழே அக்சசபிளா இருக்கும்னா இந்த stdio அப்படின்ற ஹெடர் ஃபைலுக்கு கீழே தான். அதாவது இந்த stdioன்றது என்னன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்னு சொல்லுவோம். அதாவது இன்புட் யூசர்ஸ்க்கு இருந்து இன்புட் வாங்குறதுக்காக ஸ்கேன்எஃப்ங்கிற கீவேர்ட், அவுட்புட்ல வந்து ஒரு லைனையோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ பிரிண்ட் பண்றதுக்காக பிரிண்ட் அப் அப்படின்ற கீவேர்ட். இந்த ரெண்டு கீவேர்டுமே நமக்கு எந்த ஹெடர் ஃபைலுக்கு கீழே அக்சசபிளா இருக்கோ stdio.h அந்த ஹெடர் ஃபைலுக்கு கீழே தான் அது அக்சசபிளா இருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராம்லுமே சரி, எந்த ஒரு சி ப்ரோக்ராம்லுமே சரி, எப்படி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்னா ஹெடர் ஃபைல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ப்ரோக்ராம் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்ல யூஸ் பண்ண போறோமோ, என்னென்ன கீவேர்ட்ஸ்ல யூஸ் பண்ண போறோமோ, அந்த கீவேர்ட்லாம் எந்தெந்த ஹெடர் ஃபைலுக்கு கீழே இருக்கோ அந்த ஹெடர் ஃபைல எல்லாத்தையுமே அட் த பிகினிங் ஆஃப் த ப்ரோக்ராம் நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய லைப்ரரியை கன்சிடர் பண்ணிக்காங்க. அந்த பெரிய லைப்ரரி தான் சி. நமக்கு அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புக்ஸுமே நமக்கு ஹெடர் ஃபைல். இப்போ எப்படின்னா ஒரு பெரிய லைப்ரரி இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு மேத்ஸ் புக், ஒரு சயின்ஸ் புக், ஒரு சோசியல் புக், தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஒரு மேத்தமெட்டிக்ல ஏதாவது ஒரு ஃபார்முலாஸ் தெரியணும்னா நான் மேத்ஸ் புக் எடுப்பேன். ஸோ ஏதாவது ஒரு டிசீஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சயின்ஸ் புக், ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சோசியல் புக், அது மாதிரி நான் எடுப்பேன் இல்லையா? அதே மாதிரிதான் சி அப்படின்ற ஒரு பெரிய லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புக்ஸுமே ஒரு ஹெடர் ஃபைல் தான். இப்போ எனக்கு இன்புட் அவுட்புட்லாம் வாங்கணும்னா நான் அங்க இந்த stdio அப்படின்ற ஒரு ஹெடர் ஃபைல் எடுத்துக்கணும். அதே மாதிரி நிறைய ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கு சில. ஸோ stdio.hங்கிற ஒரு ஹெடர் ஃபைல், கோனியோ, math.string.h அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கு. இப்போ நான் இங்க வந்து வெறும் நார்மலான அவுட்புட்டை மட்டும் தான் நான் பிரிண்ட் பண்ணிருக்கேங்கிறதுக்காக அவுட்புட் பிரிண்ட் பண்றது வந்து stdio ஹெடர் ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சிம்பிள் ஹெடர் ஃபைலை மட்டும் நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எந்த ஒரு சி ப்ரோக்ராமா இருந்தாலுமே சரி, அட் த பிகினிங் ஆஃப் த ப்ரோக்ராம்ல கண்டிப்பா நம்ம அங்க எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்றோமோ அதெல்லாம் எந்த ஹெடர் ஃபைலுக்கு கீழே அக்சசபிளா இருக்கோ அந்த ஹெடர் ஃபைலை கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ அதுதான் இது இண்டிகேட் பண்ணுது. அப்ப ஆஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்றது ஹெடர் ஃபைல். நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் என்னன்னா இன்டீஜர் மெயின். இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. நார்மலாவே ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்னன்னா அதோட டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனோட டேட்டா டைப்பை தான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். இங்க இன்டீஜர் டேட்டா டைப்ஸ்ங்கிறது நிறைய இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர், ஸ்ட்ரிங் எல்லாமே டேட்டா டைப்ஸ் தான். ஸோ இங்க நம்ம இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனோட நேம். நம்ம இங்க மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்காக மெயின் அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் படி parenthesis, ஓப்பன் parenthesis and then closed parenthesis நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் எப்பவுமே எதுல ஸ்டார்ட் ஆகி நமக்கு எதுல எண்ட்ஸ் ஆகும்னா கர்லி பிரேசஸ்ல ஸ்டார்ட் ஆகி கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் எண்ட்ஸ் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்குள்ள கொடுக்குற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே நமக்கு கர்லி பிரேசஸ்ல ஸ்டார்ட் ஆகி கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் எண்ட்ஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளதான் நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இண்டிகேட் பண்ணிருப்போம். நார்மலாவே சி ப்ரோக்ராம்ல எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு எப்படி எண்ட்ஸ் ஆகும்னா வித் செமிகோலனோட தான் எண்ட்ஸ் ஆகும். இந்த செமிகோலன் இல்லாம எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம சில
மென்ஷன் ஆகாது. கண்டிப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அங்க கண்டிப்பா அதோட கடைசியில நம்ம செமிகோலன் மென்ஷன் பண்ணிருக்கணும். இந்த செமிகோலன் அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அதாவது அந்த பிரிண்ட் ஆஃப் ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த 13th லைனோடயே முடிஞ்சிருச்சு, டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்காக இந்த செமிகோலன்ங்கிறத யூஸ் பண்றோம். செமிகோலனை நார்மல் எப்படி சொல்லலாம், டெர்மினேட்டிங்னு சொல்லலாம். அதோட அந்த லைனோட அந்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆகிடுச்சு அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்காக தான் நம்ம செமிகோலனை யூஸ் பண்றோம். சரி, ஓகே, ஸ்டேட்மெண்ட்ல நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இங்க இன்டிஜர் மெயின்லயோ இல்ல ஒரு ஹெடர் ஃபைல்லயோ நம்ம செமிகோலன் மென்ஷன் பண்ணல. ஏன் அப்படின்னா இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதுல வர ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கர்லி பிரேசஸ்ல ஸ்டார்ட் ஆகி கர்லி பிரேசஸ்குள்ள தான் எண்ட்ஸ் ஆகணும்னு. ஸோ இப்போ சப்போஸ் நான் இங்க ஒரு செமிகோலனை மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் இந்த இன்டிஜர் மெயின் அப்படின்ற ஃபங்க்ஷன் இந்த 11th லைனோடய எனக்கு எக்ஸிஸ்ட் ஆயிடும். அப்ப கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்மே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இங்க கீழே இருக்க எந்த ஒரு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்மே கம்பைலர் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்ல கொண்டு வராது. ஸோ கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போதோ இல்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்ல கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸோ யூஸ் பண்ணும்போது அங்க ஹெடர் ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா அங்க கடைசியில நம்ம செமிகோலன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் அது எண்ட்ஸ் ஆகும்போது நம்ம செமிகோலனை மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சி ப்ரோக்ராம்ல டாப்ல கொடுத்தாலும் சரி இல்ல மிடில் ஆஃப் த ப்ரோக்ராமோ இல்ல எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமோ எந்த இடத்துல கொடுத்தாலுமே சரி கம்பைலர் எங்கிருந்து அதுல அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்னா மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். நீங்க மெயின் ஃபங்க்ஷனை எங்க கொடுத்தாலுமே சரி எக்ஸிக்யூட் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பைலர் எங்க இருந்து ரன் ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த 9th லைன் ஆஷ் இன்க்ளூட் std.h அப்படின்றது ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு ஓகே இந்த std.h யூஸ் பண்ணிருக்காங்க, அப்ப print of scanfங்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே கீழே யூஸ் பண்றாங்க போல அப்படின்ற மீனிங் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இன்டிஜர் மெயின், ஓகே மெயின் ஃபங்க்ஷன் இங்க தான் இருக்கு, ஸோ நம்ம இங்க இருந்து தான் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கர்லி பிரேசஸ்க்குள்ள வரும். நெக்ஸ்ட் print of hello everyone. ஸோ printf அப்படிங்கிறது வந்து அவுட்புட்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸோ இல்ல வேர்டையோ பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு கீவேர்ட் தான். ஸோ printf உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஸோ நம்ம இதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா கர்லி பிரேசஸ்க்குள்ள டபுள் கொட்ஸ்க்குள்ள நம்ம மென்ஷன் பண்ற எல்லாமே நமக்கு அவுட்புட்ல அப்படியே ஷோ ஆகும். ஸோ ஹலோ எவ்ரி ஒன் அப்படிங்கறத எனக்கு அவுட்புட்ல கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் லைன் அதுக்கப்புறம் செமிகோலன் இருக்காங்கிறத செக் பண்ணும். செமிகோலன் இருந்துச்சுன்னா இந்த லைனோட இந்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆகிடுச்சு நமக்கு மீனிங். நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். ஸோ printf அதுல வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வியூஸ் அப்படிங்கிறதையும் நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். இதுல எதுக்காக நான் இங்க ஒரு \n அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கேன்னா இப்ப எனக்கு ஹலோ எவ்ரிவன்ங்கிறது ஒரு லைன்ல அதுக்கு அடுத்த லைன்ல தான் எனக்கு வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வியூஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும். அதாவது சேம் லைன்லயே பிரிண்ட் ஆகும், அதுக்கு அடுத்த லைன் தான் பிரிண்ட் ஆகணும்னா நான் இங்க கண்டிப்பா /n அப்படின்றத மென்ஷன் பண்ணும். அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா நியூ லைன், இது எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. /n அப்படின்னா நியூ லைன் ஹலோ எவ்ரிவனுக்கு அதுக்கு அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ சப்போஸ் நான் இங்க /n அப்படின்றத மென்ஷன் பண்ணல அப்படின்னு எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னா ஒரே லைன்லயே தான் எனக்கு ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே லைன்லயே பிரிண்ட் ஆகும். இப்படி பிரிண்ட் ஆகாம அடுத்தடுத்த லைனுக்கு போகணும், கம்பைலர் அடுத்தடுத்த லைன்ல எனக்கு அதை பிரிண்ட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம இங்க /n அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நார்மலா எப்படி ஒரு சென்டென்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரோக்ராம்ல பிரிண்ட் பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் எல்லாமே சி ப்ரோக்ராம்ல நம்ம எப்படி பண்ண போறோம், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாமே நம்ம சி ப்ரோக்ராம்ல எப்படி பண்ண போறோங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு 2 இன்டீஜர் எடுத்துக்க போறேன். a அப்படின்ற ஒரு இன்டீஜரையும் b அப்படிங்கிற ஒரு இன்டீஜரையும் எடுத்துக்க போறேன். அந்த 2 இன்டீஜரையுமே ஆட் பண்ண போறேன். ஸோ அந்த 2 இன்டீஜரோட டேட்டா டைப் இன்டீஜர் அப்படிங்கிறது தான். ஸோ ab அப்படின்ற வேரியபிளோட டேட்டா டைப் இன்டீஜர் தான். c ல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேரியபிளை நம்ம மென்ஷன் பண்ணாலுமே அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்ன அப்படின்றத கண்டிப்பா மென்ஷன் பண்ணும். இப்போ நான் a b அப்படிங்கறத மென்ஷன் பண்றேன்னா இதோட டேட்டா டைப் என்னங்கிறத கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை நான் இன்டீஜர்னு கொடுத்துட்டேன். ஸோ இன்டீஜர்ங்கிறது ஏபி அப்படின்ற வேரியபிளோட டேட்டா டைப்ஸ். அதுக்கப்புறம் எப்பயும் போல ஸ்டேட்மெண்ட் கடைசியில நமக்கு செமிகோலனோட எண்ட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஏங்கிற வேரியபிள்ல எனக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படிங்கறத யூசர் தான் கொடுக்கணும். அதாவது யூசர்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம வாங்க போறோம் இல்லையா? ஸோ யூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம். printf enter a செமிகோலன். இப்போ யூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படினாலே அங்க நம்ம scanf அப்படின்ற கீவேர்ட் தான் யூஸ் பண்ணணும். சோ scanf %t, ampersand a
இப்போ நான் அதாவது யூசர்ஸ் கிட்ட இருந்து ஏங்கிற ஒரு வேரியபிள்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணுமோ அதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இங்க scanf அப்படின்றது என்ன கீவேர்ட்னா யூசர்ஸ் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குறதுக்காக யூஸ் பண்ற கீவேர்ட் தான் scanf. இங்க %d அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த a அப்படின்ற வேரியபிள் வந்து ஒரு இன்டீஜர் அப்படிங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு ஏங்கிறது ஒரு இன்டீஜர்னு. அது ஒரு இன்டீஜர் அப்படிங்கிறது தான் இங்க %d இண்டிகேட் பண்ணுது. இப்போ சப்போஸ் ஒரு ஃப்ளோட்டா இருந்துச்சுன்னா அந்த %f அதே மாதிரி %c %s அது மாதிரி தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இந்த இடத்துல அது ஒரு இன்டீஜர் அப்படிங்கிறதுனால நம்ம %d அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கமா ஆம்பர்சன் அப்படின்னு என்னன்னா அட்ன்னு சொல்லலாம் இல்லாட்டி அட்ரஸ்ன்னு சொல்லலாம். இப்போ 10 அப்படின்ற ஒரு வேல்யூவை வந்து யூசர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 10 அப்படிங்கிறது கரெக்டா இந்த a அப்படின்ற வேரியபிள்குள்ள போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 10 கொடுத்தாங்கன்னா 10 அட்ரஸ் அந்த 10ங்கிறது எதுல போய் ஸ்டோர் ஆகணும்னா இந்த இன்டீஜர் ஏக்குள்ள ஸ்டோர் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம இங்க ஆம்பர்சன்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ a அப்படின்ற வேரியபிளோட வேல்யூ என்னங்கிறது யூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிடுச்சு. இதே மாதிரியே bங்கிற இன்டீஜர்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணுங்கிறத நம்ம யூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிடலாம். சேம் அதே மாதிரியே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஏவையும் பிவையும் வாங்கியாச்சு. இந்த ரெண்டு வேரியபிள்ஸையும் ஸ்டோர் பண்ணி இன்னொரு வேரியபிளை தான் நம்ம அதாவது ஸ்டோர் பண்ண போறோம். அதனால நான் இன்னொரு வேரியபிள் சிங்கிறத இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் எப்பயும் போல நார்மலான c is equal to a plus b நார்மல் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் பிளஸ் அப்படின்றத தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட அவுட்புட் என்னங்கிறத பிரிண்ட் பண்றதுக்காக printf %d ஏன்னா இங்க ரெண்டு இன்டீஜர்ஸை பிளஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு இன்டீஜர் தான் அவுட்புட்ல கிடைக்கும். அதனால நான் %d மென்ஷன் பண்ணிட்டேன். கமா c. ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்டீஜர் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குது. நான் இப்போ ஒரு 5 அப்படிங்கிறத கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்டர் பின்னு கேட்குது. நான் மறுபடியும் ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ 5 + 5 10. எனக்கு அவுட்புட்ல இப்போ என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னன்னா 10. ஸோ அவுட்புட்ல 10 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரெண்டு வேரியபிள்ஸ் வாங்கி அதை வேல்யூஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி எப்படி அதை நம்ம பிளஸ் பண்ணணுன்றத பார்த்தாச்சு. ஸோ சப்ராக்ஷன்னா நார்மலான மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் தான் மைனஸ்ங்கிற சிம்பிளை மட்டும் இண்டிகேட் பண்ணிட்டா போதும். ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். இப்போ என்டர் ஏ நான் ஒரு 10 கொடுக்குறேன். பி ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ 10 - 5 5 எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 5. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க அவுட்புட்டும் 5 தான். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும் நம்ம இங்க என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஸ்டார் சிம்பிள் ஆஸ்டிக் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு 2 கொடுக்குறேன். பி ஒரு 2 கொடுக்குறேன். ஸோ 2 × 2 4 எனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 4 வந்திருக்க அவுட்புட் 4 தான். நெக்ஸ்ட் டிவிஷனுக்கு நார்மலான டிவைடட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு 10 divided by 2 10 divided by 2 expected output 5 நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட்டும் 5 தான். நெக்ஸ்ட் ரிமைண்டர் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு ஏவோட வேல்யூ ஒரு 5ன்னு நம்ம கொடுக்குறோம். பியோட வேல்யூ வந்து ஒரு 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்னா அதோட ஆன்சர் 5 divided by 2 = 2. அதோட ரிமைண்டர் 1. அப்ப அந்த ரிமைண்டரோட வேல்யூ என்னவோ அதுதான் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ அந்த ஆபரேஷன் பேர் தான் நம்ம ரிமைண்டர் ஆபரேஷன் சொல்றோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா இந்த percentage சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். இந்த percentage சிம்பிள்ங்கிறத நம்ம சில எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த percentage சிம்பிளை மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் நம்ம ஏவை 5ன்னு கொடுக்கலாம், பிஏ 2ன்னு கொடுப்போம். ஸோ 5 divided by 2 2. ஸோ ரிமைண்டர் 1. எனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 1 வந்திருக்க ரிசல்ட்டும் 1 தான். ஸோ இப்போ சி ப்ரோக்ராம்ல எப்படி ரெண்டு இன்டிஜர் வேல்யூஸை ஆட் பண்றது, மைனஸ் பண்றது, மல்டிபிள் பண்றது, டிவைட் பண்றது, அதே மாதிரி ரிமைண்டர் எப்படி ஃபைண்ட் பண்றதுங்கிறத நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாருமே கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி உங்களோட லேப்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதே மாதிரி அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.